Okay, good morning, students. Today, let me start with index numbers. Monetary economics, second BA students, second unit. This index numbers, குறியீட்டு எண்கள் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியா நம்ம பார்க்குறோம். Since the class is having both English and Tamil medium students, let me explain this chapter in bilingual. Okay. இப்போ let me start with the introduction. இப்போ குறியீட்டு எண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் டு இண்டிகேட் த சேஞ்சஸ் இன் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. அதாவது பணத்தினுடைய வாங்கும் திறன், பணத்தினுடைய மதிப்பு. ஸோ இந்த பணத்தின் மதிப்பு என்பது பொருட்களின் விலை, பணத்தின் வாங்கும் திறன் இவற்றை பொறுத்து அமைகின்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம். When the prices of the commodities increases, the purchasing power of the money goes down, the value of money also goes down. பணத்தினுடைய பொருட்களின் விலை அதிகரிக்கும் பொழுது பணத்தின் வாங்கும் திறன் குறைகின்றது, பணத்தின் மதிப்பும் குறைகின்றது. ஸோ இப்போ there is always often changes in the value of money. ஸோ பணத்தினுடைய மதிப்பு என்பது அடிக்கடி மாற்றங்களை கொண்டுள்ளது. ஸோ இந்த மாற்றங்களை கண்டறிவதற்கு குறியீட்டு எண்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகே, செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றோம் அப்படின்னாக்க there is not one price level. There is not one price level, but a large number of price levels to different combinations of goods that are to be bought. Okay. நம்ம குறியீட்டு எண்களை பயன்படுத்துவதற்கு பொருட்களின் விலைகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்க போகும்போது ஒரே ஒரு ப்ரைஸ் லெவல் மட்டும் அங்கே கிடையாது. There are large number of price levels to different combination of goods. உங்களுக்கு நிறைய ஹோல்சேல் ப்ரைஸ், ரீட்டைல் ப்ரைஸ், அது மட்டும் இல்லாமல் காம்பினேஷன் ஆஃப் குட்ஸ்னுடைய ப்ரைஸஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம எந்த ப்ரைஸ் லெவலில் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே, தேர் ஆர் ரீட்டைல் ப்ரைஸ், wholesale price level of labor, and price level of exports and imports. These are all available. So by using all these price levels, we can go for index number calculations. குறியீட்டு எண்களை நம்ம calculate பண்ண முடியும். For each category, a separate index is to be constructed. Hence, there are consumption index, working class cost of living index, wholesale price index, industrial index, and international இண்டெக்ஸ். ஓகே, நம்ம இப்போ we have wholesale price levels இருக்கு கமாடிட்டிஸ்க்கு. அதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதை பயன்படுத்தி நம்ம குறியீட்டு எண்களை கணக்கிடும் போது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், மொத்த விலை குறியீட்டு எண் அப்படின்னு சொல்றோம். அது இப்போ நுகர்வு பொருட்கள், அடிப்படை நுகர்வு பொருட்களை எடுத்துக்கும் பொழுது நுகர்வு குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லலாம். அதே போல காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் இருக்கு. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை திறன் குறியீட்டு எண் அப்படின்னு சொல்றோம். அதே போல இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ். ஓகே, தொழில் குறியீட்டு எண், பன்னாட்டு குறியீட்டு எண், பன்னாட்டு வாணிப குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷன்ல ஒரு சாதாரணமா ஹவு திஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் யூஸ்ட், வாட் ஆர் த மெயின் ஸ்கோப் ஆஃப் திஸ் இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறத நம்ம இங்க படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து பாருங்க டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் வரும், குறியீட்டு எண்களுடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கன்சம்ஷன் இண்டெக்ஸ், நுகர்வு குறியீட்டு எண் அப்படின்னு சொல்றோம். It is constructed with the help of the prices of all goods and services that entered into the final consumption of the people. மக்களுடைய இறுதி நுகர்வுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் விலைகளை வைத்து, இந்த பொருட்கள் மற்றும் பணிகள் அதன் விலைகளை வைத்து இந்த குறியீட்டு எண்ணானது கணக்கிடப்படுகின்றது. இதனை நுகர்வு குறியீட்டு எண் அப்படின்னு சொல்றோம். It is constructed with the help of the prices of all goods and services that enter into the final consumption of the people. The next one is cost of living index. Okay, அதாவது வாழ்க்கை திறன் குறியீட்டு எண் அப்படின்னு சொல்றோம். அதாவது வாழ்க்கை ஒருவருடைய வாழ்வதற்கு எவ்வளவு காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளவு செலவாகின்றதோ அதனுடைய அந்த செலவுகளை வைத்து குறியீட்டு எண்களை கணக்கிடுவது.
It includes the retail prices of main commodities of consumption entering into the budget of the working class people. Okay. அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அவர்களுடைய நுகர்வு அவங்களுடைய வரவு செலவு திட்டத்துல முக்கியமாக காணப்படக்கூடிய ஐட்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் எடுத்துக்கலாம், கேஸுக்கு எவ்வளவு செலவாகுது, ரெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகுது, அப்புறம் அடிப்படை பொருட்கள் இதனுடைய விலைகளை அடிப்படையாக வைத்து இந்த குறியீட்டு எண்களை கணக்கிட முடியும். இதை வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர்னிங் ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதாவது லேபர்ஸ்னுடைய ஏர்னிங் ஸ்டாண்டர்ட் அது எப்படி வந்து அவர்களுக்கு வந்து வேஜ், அதாவது அவருடைய ஊதியம் வந்து எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றது, எந்த அடிப்படையில், அதற்கான குறியீட்டு எண் வந்து இது நம்ம சொல்றோம். இன் விச் த அவர்லி வேஜ் ரேட் அலோன் கேன் பி டேக்கன் அஸ் த இண்டீசஸ் ஆஃப் லேபர் பவர் ஆஃப் மணி. ஓகே. அந்த லேபர் பவருக்கு வந்து ஹவு டு உங்களுக்கு வந்து டிட்டர்மைன் த வேஜ் ரேட். So for this, some of the wage rates will be taken into account to calculate this index number. The next one is the wholesale price index. It is constructed on the basis of the prices of wholesale commodities. Okay. இதுல வந்து wholesale commodities அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மொத்த விலை குறியீட்டு எண் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து some of the commodities wholesale prices are taken into account to calculate this index number. Okay. How to calculate index numberங்கிறது நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறோம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது தொழில் குறியீட்டு எண் அப்படின்னு சொல்றோம். தொழிற்சாலைகள் வந்து these indices are constructed to measure the changes in industrial production. The production statistics of various industries are included while preparing these indices. அதாவது இந்த குறியீட்டு எண்கள் வந்து எதற்காக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா டு மெஷர் த சேஞ்சஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், தொழில் உற்பத்தியில் ஏற்படும் மாற்றங்களை கணக்கிடுவதற்காகவும், அதற்காக ப்ரொடக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. பல்வேறு தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டு அதை அடிப்படையாக வைத்து இந்த குறியீட்டு எண்கள் கணக்கிடப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றோம். This will help for the production development of the industries. இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சி, அதில் ஏற்படக்கூடிய பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ், அதற்காக இந்த குறியீட்டு எண்கள் வந்து பயன்படும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ். It is based on the imports and exports of a country. While constructing such an index, the main commodities that enjoy international market should be taken into account. Okay. The international index அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பன்னாட்டு வாணிப பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படும் ஒரு நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய விலைகளை வைத்து இந்த குறியீட்டு எண் கணக்கிடப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றோம். So that we can we can bring some policy changes in the international market. பன்னாட்டு வாணிப அங்காடியில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம். So these are all some 6 types of index numbers அப்படின்னு சொல்றோம். இது யூஜி கிளாஸ் அப்படிங்கனால கொஞ்சம் சிம்பிளா தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து ரொம்ப டீடைல்டா போகாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். How to construct an index number, what are the stages or what are the steps involved in the construction of index numbers. Okay, அது நம்ம பார்க்க போறோம். First one is purpose, அதாவது நோக்கம். The scope of index number should be clearly defined. The type of index number also to be mentioned. ரொம்ப சிம்பிளா தான் நான் இங்க சொல்லியிருக்கேன் நான். அதாவது எந்த நோக்கத்திற்காக குறியீட்டு எண் கணக்கிடப்படுகின்றது என்பது நம்ம வந்து தெளிவாக இங்க வந்து விளக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம டைப் ஆஃப் இண்டெக்ஸ், எந்த வகையான குறியீட்டு எண்ணை நம்ம வந்து கணக்கிட போறோம், மொத்த விலை குறியீட்டு எண்ணா, சில்லறை விலை குறியீட்டு எண்ணா, அல்லது இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் தொழில் குறியீட்டு எண்ணா என்பதை நம்ம வந்து கிளியரா நம்ம மென்ஷன் பண்ணணும். நோக்கம் என்னங்கிறது தெளிவா இருக்கணும். செகண்ட் ஒன் பேசியர், செலக்ஷன் ஆஃப் த பேசியர், அடிப்படை ஆண்டு குறியீட்டு எண்களை கணக்கிடும் பொழுது அடிப்படை ஆண்டினுடைய பொருட்களின் விலை அப்புறம் நடப்பு ஆண்டின் பொருட்களின் விலையை வைத்து தான் கம்பேர் பண்ணி தான் குறியீட்டு எண்கள் கணக்கிடப்படுகின்றது. ஸோ அந்த வகையில செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா
The second step is to select the base year. The base year should be a normal year selected with much care. Okay. நம்ம வந்து ஒரு குறியீட்டு எண்ணை கணக்கிடுவதற்கு வந்து அடிப்படை ஆண்டை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த அடிப்படை ஆண்டானது ஒரு சாதாரண ஒரு வருடமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படை ஆண்டிலே ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸோ அல்லது வேற ஏதாவது இன்ஃப்ளேஷன் டிப்ரெஷன் போன்ற நிகழ்வுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் வி வில் கெட் த கரெக்ட் ஆன்சர். நமக்கு கரெக்டான ஒரு துல்லியமா நம்ம வந்து கணக்கிட முடியும். அந்த குறியீட்டு எண்களுடைய கணக்கீடு வந்து உங்களுக்கு வந்து பயாஸ்டா இல்லாம அன்பயாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து செலெக்ஷன் ஆஃப் கமாடிட்டிஸ், பொருட்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் வேண்டும். ஓகே, the prices of all goods and services cannot be taken into account while preparing the price index. ஓகே, நம்ம ஒரு விலை குறியீட்டு எண் கணக்கிடும் பொழுது நம்ம அனைத்து பொருட்களின் விலையும் வந்து எடுத்துக்கொள்வது, அனைத்து பொருட்கள், அனைத்து அப்புறம் பணிகள் அவற்றின் விலைகளை எடுத்துக்கொள்வது என்பது கடினம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க the selection of commodities should not be less than 20. ஒரு 20க்கு மேல சில கமாடிட்டிஸ் எடுத்துக்கலாம். 20ல இருந்து 50க்குள்ள சில முக்கியமான கமாடிட்டிஸை எடுத்துட்டு அதனுடைய விலைகளை அடிப்படையாக கொண்டு அதனுடைய அடிப்படை ஆண்டின் விலைகள் அப்புறம் நிகழ்கால ஆண்டின் விலைகளை வைத்து we can calculate the index number. The commodities are representative, homogeneous, economically and socially important. நம்ம எந்த பொருட்களை நாம் எடுத்துக்கொள்ள போகின்றோமோ, எந்த பொருட்களின் விலையை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள போகின்றோமோ அந்த பொருட்களானது ஒரு பிரதிநிதித்துவ பொருட்களாக இருக்க வேண்டும். ஒரு ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட்ஸா, திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம அரிசியினுடைய விலை திடீர்னு ஒரு வீட்டினுடைய விலை எடுத்துக்க கூடாது. ஒரு ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட், ஒரு கன்சம்ஷன் குட்ஸ் அல்லது ஒரு லக்ஸூரியஸ் குட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி டிசைரபிள் அல்லது சோஷியலி இம்பார்ட்டன்ட் குட்ஸா இருக்கணும். பொருளாதார ரீதியாக சமுதாய ரீதியாக அதிகம் பயன்படக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கலெக்ஷன் ஆஃப் பிரைஸ் கொட்டேஷன்ஸ், this is more important. While collecting information about the current prices of the selected goods and services, the representative markets have to be chosen. Okay, நம்ம வந்து சில சமயங்களை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவோம் the prices of the commodities இல்லைங்களா. அது வந்து நல்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மார்க்கெட், அதாவது ஒரு நல்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மார்க்கெட் எப்படி சொன்னா ஒரு ஜெனியூன் பிரைஸ் லெவல் அங்கே இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு அங்காடியில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களின் மொத்த விலையோ அல்லது சில்லறை விலைகளையோ கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நம்ம அது இல்லாம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பெட்டி ஷாப்ல போயிட்டு அவங்க என்ன விலைக்கு சேல் பண்றாங்களோ தட் பிரைஸ் ஷுட் நாட் பி டேக்கன் இன்டு அக்கவுண்ட், தட் வில் லீட்ஸ் டு பயாஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த ஸ்டெப்ஸ். ஒரு 4 ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தான் நான் கொடுத்துருக்கேன். எஸ்பெஷலி ஐ மென்ட் ஃபார் திஸ் ஒரு எக்ஸாம் ஓரியன்டேஷன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ ஹவ் கிவன் திஸ். ஸோ நோக்கம், அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் பண்ணா அடிப்படை ஆண்டை வந்து தேர்ந்தெடுத்தல், அப்புறம் பொருட்களை தேர்ந்தெடுத்தல், பொருட்களின் விலை தேர்ந்தெடுத்தல், இவற்றில் வந்து கவனமாக இருக்க வேண்டும். These are the main steps involved in the construction of index numbers அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதா வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா அதை எடை குறியீட்டு எண் எவ்வாறு நம்ம வந்து கணக்கீடு செய்வதுன்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து குட்ஸ்ல வந்து ஒரு 3 குட்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா வந்து 20 to 50 குட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ரைஸ், க்ளோத்திங், ரெண்ட். ஏன்னா சாதாரணமா வந்து ஒரு டவுன் ட்ராடன் சொசைட்டில அல்லது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள பாத்தீங்கன்னா அரிசி, உணவு, உடை, அதுக்கடுத்து வந்து உணவு, உடை, இருப்பிடம் சொல்லுவோம் இல்லைங்களா. அதனால உணவுக்கு அரிசியும், உடைக்கு வந்து க்ளோத்திங், இருப்பிடத்துக்கு வந்து ரெண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பேஸ் இயர் வந்து 1991 எடுத்துக்கிறோம். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து 50 ருபீஸ், க்ளோத்திங் 40, ரெண்ட் வந்து ஒரு 10 ருபீஸ் இருந்ததா வச்சுக்கலாம். பேஸ் இயர் இண்டெக்ஸ் வந்து நம்ம 100 மெயின் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இண்டெக்ஸ்னாவே நம்ம 100 நம்ம மீன் பண்றதுதான். கரண்ட் இயர் பிரைஸ் நம்ம அப்படின்னு சொல்லும்போது நம்ம 2021 கூட நம்ம அங்க போட்டுக்கலாம். நான் 11 போட்டிருக்கேன். 21ல வந்து இதே ரைஸ் வந்து 100 ருபீஸ், க்ளோத்திங் வந்து 50, ரெண்ட் வந்து 16. சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா வைக்கிறது தான். 10 ருபீஸ்க்குலாம் எங்க மேடம் ரெண்ட் இருக்கு நீங்க கேட்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கால்குலேஷனுக்காக வச்சதுதான். இப்ப கரண்ட் இயர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 200. ஓகே, இந்த 100 இந்த இண்டெக்ஸையும் இந்த கரண்ட் பிரைஸையும் ஆட் பண்ணுங்க 200. அதே போல 100 + 50 150, 100 + 60 160. இப்போ இந்த வெயிட்ஸ் பாத்தீங்கன்னா
6 kgs ரைஸ், க்ளோத்திங் வந்து 3 meters, ஒரே ஒரு ஹவுஸ், ஒரு ரெண்ட் அப்படி வைக்கிறோம். அப்ப வெயிட்டட் இண்டெக்ஸ் சொல்லி பாக்குறப்ப we have to calculate the this prices with the weight. அப்ப 6 into 200, 1200, 3 into 150, 450, 1 into 160, 160. So total வந்து 1810. 10 commodities இருக்கு. 6, 3, 1, 10. ஸோ 10ஆல டிவைட் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து 181% வருது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, according to the above weighted price index number, the general price level in 2011 was உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 81% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அஸ் ஹை அஸ் இன் 1991 விட உங்களுக்கு 81% அதிகமாயிருக்குங்கிறது நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்றோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்பர் கால்குலேட் பண்றதுல என்ன டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஃபிகல்டிஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் பார்க்கும்பொழுது கான்செப்சுவல் டிஃபிகல்டிஸ், அதாவது ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம வந்து டிஃபைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இங்க த வேல்யூ ஆஃப் மணி, பணத்தின் மதிப்புன்னு சொல்றோம், பணத்தின் வாங்கும் திறன் சொல்றோம், பொருட்களின் விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இது எல்லாமே வேக் டேர்ம். தேர் ஆல் நாட் சயின்டிஃபிக்கலி டிட்டர்மைன், அதாவது சயின்டிஃபிக்கா ஒரே மாதிரி இருக்காது. The price changes, the value of money is also fluctuating, the purchasing power is also fluctuating. So everything is in a vague and abstract term. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு நேரத்திலயும் வந்து ஒவ்வொரு மாதிரியான மதிப்பை கொண்டது. ஸோ கான்செப்டை நம்ம வந்து டிஃபைன் பண்றது வந்து ஒரு டிஃபிகல்ட்னு சொல்லலாம். அதே போல இட் இஸ் ரெசிப்ரோக்கல் டு ஆஃப் த ஜென்ரல் பிரைஸ் லெவல். த வேல்யூ ஆஃப் மணி இஸ் reciprocal of the general price level. Whenever the price level increases, the value of money goes down அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ the different indices for different price levels are not comparable. So for example, if you take the wholesale price level, in the wholesale price index ஒன்று எடுத்திருக்கோம். அதே சமயத்துல if you take கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிரைஸ் இண்டெக்ஸ். இது வந்து திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஒன். தீஸ் இண்டீசஸ் cannot be comparable. இதை வந்து நம்ம வந்து ஒன்றும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. இது ஒரு டிஃபிகல்ட்டி சொல்லலாம். ரெண்டாவது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், செயல்முறை பிரச்சனைகள்னு சொல்லி பார்க்கும்பொழுது டிஃபிகல்ட்டிஸ் இன் த செலெக்ஷன் ஆஃப் த பேஸ் இயர். ஸோ விச் இயர் ஷுட் பி செலக்டட் அஸ் பேஸ் இயர், அஸ் எ பேஸ் இயர். எந்த வருடத்தை அடிப்படை ஆண்டாக தேர்ந்தெடுப்பது என்பது கொஞ்சம் கடினமானது உண்டு. ஏன்னா சில நேரங்கள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி வந்த வருடம், அல்லது அந்த சைக்ளோன் வந்த வார்தா புயல், தானே புயல், இந்த மாதிரி சைக்ளோன் வந்த வருடங்களை நாம் அடிப்படை ஆண்டாக தேர்ந்தெடுக்க முடியாது. அதே போல சில ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பண வீக்கம் வந்து அதிகமாக இருந்திருக்கும், அல்லது ஒரு ரெசெஷன் இருந்திருக்கலாம். அது போன்ற ஆண்டுகளையும் வந்து we cannot take as a base year. So this should be clearly studied. நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி தான் we have to select a normal year as a base year. Likewise, difficulties in getting price statistics. Okay, so இப்போ for example நம்ம if you want to get wholesale price index from கோயம்பேடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, சப்போஸ் we have to go for 10 years back, கோயம்பேடு மார்க்கெட்ல what was the wholesale prices of the commodities, vegetables அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது we must get the proper statistics, price statistics நமக்கு வேணும். அது சில நேரங்கள்ல நமக்கு வந்து சரியா ரெக்கார்டு கிடைக்காம போகலாம். அது மாதிரி சமயங்களில் இட் வில் பி ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஏற்படும். அதே போல் டிஃபிகல்ட்டிஸ் இன் த செலெக்ஷன் ஆஃப் கமாடிட்டிஸ். ஓகே, வாட் டைப் ஆஃப் விச் கமாடிட்டி ஷுட் பி செலக்டட் அப்படிங்கிறதுலையும் சில கன்ஃபியூஷன், சில கான்ட்ரவர்சிஸ் வரலாம். ஓகே, வி கேன் டேக் ரைஸ், வீட், சுகர் அதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ சில காம்பினேஷன் வந்து ஏன் இதை விடணும், இதுவும் நெசசரி தானே அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடுகளையும் டாப் டு பாட்டம் அனைத்து பேர் வீட்லேயே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சி, கிரைண்டர், டிவி எல்லாமே கூட இப்போ நெசசரி ஐட்டம்ஸாக ஆயிடுச்சு. ஸோ ஒய் டோன்ட் வி டேக் தட் அஸ், ஒய் டோன்ட் வி செலக்ட் தோஸ் கமாடிட்டிஸ் ஃபார் திஸ் கால்குலேஷன் அப்படின்னு கூட நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அதே போல் வெயிட்ஸ் நம்ம என்ன 5 kgs எடுத்துக்கலாமா, 2 kgs. These are all some of the practical difficulties. There are many difficulties are there, but I have given only two prominent points for the reference of the student. So இதான் வந்து conceptual and practical difficulties அப்படின்னு சொல்றோம். The next வந்து we'll go to advantages of index numbers. We can say index numbers are called economic barometers as they help in analyzing the trends in the economy. Though these index numbers are having some merits and some disadvantages like difficulties to measure, it is a economic barometer. இது ஒரு பொருளாதார கணக்கீடு. இது
கண்டிப்பா டு நோ த ட்ரெண்ட்ஸ் இன் த எக்கானமி. ஓகே, பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ட்ரெண்ட், சில மாற்றங்களை கண்டறிவதற்கும் திஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் மச் ஹெல்ப்ஃபுல். ஓகே, த இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் ஹெல்ப்ஸ் த அத்தாரிட்டிஸ் in the adjustment of salaries and wages. Okay, in each and every concern, how to adjust the salaries and wages. Okay, for that they need some help, further this cost of living index numbers are more helpful அப்படின்னு சொல்றோம். The next one is the general price index number helps the government to take up the anti-inflationary measures. Okay, because the inflation, too much of inflation is evil for an economy. In that case, government have to be very conscious about this inflationary trend. So government have to adopt anti-inflationary measures at the time of too much of inflation, to know this inflationary the pattern of inflation. The general price index will be much helpful அப்படின்னு சொல்லலாம். The next one is the international index helps to bring policy changes in foreign trade. Okay, so after this our nowadays our economy is here open economy, so globalized economy, we have privatization. Okay, so in this economy, this international trade is inevitable அப்படின்னு சொல்றோம். So in this case, to bring policy changes in the international trade, if we want to increase our export, we must know something about what is happening in international market. So we must know about this international index, இன்டர்நேஷனல் ட்ரேட் இண்டெக்ஸ். ஓகே, பன்னாட்டு வாணிப குறியீட்டு எண் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானதுன்னு சொல்லலாம், மிகவும் அவசியமானது. ஸோ அதே போல இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் இஸ் ஆல்சோ much helpful to bring some developments, or to bring some changes in the industries. Okay, so likewise each and every index number is helpful for the government, helpful for the administrators to give some policy changes, as well as to know the trends in each and every sector of the economy. Thus, we can conclude that index numbers are the only satisfactory method of measuring economic changes அப்படின்னு சொல்லலாம். This is a very simple topic. Especially I prepared this for the examination point of view, especially for UG students, that too for first year and second year students, those are having this index number as as one of the chapters. Okay, thank you. We'll meet in some other video. Thank you, one and all.